பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இந்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்ப சரவணன் பொண்ணு பார்க்க போறத தெரிஞ்சுக்கிட்டு, இங்க சக்திவேல் வந்து பொண்ணு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சரவணன பத்தி தப்பு தப்பா பேசி, எப்படியோ இந்த சம்பந்தத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கெடுத்து விட்டுர்றாரு. ஸோ எதனால வந்து பொண்ணோட அப்பா இந்த கல்யாணம் வேணான்னு சொன்னாரு அப்படின்னு ரொம்பவுமே குழம்பி போய் இருக்கிறாங்க. ஏன்னா, அதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே நல்லாவே பேசிக்கிட்டு இருந்தாரு. எப்ப கல்யாணத்த வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாரு. ரூமுக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. ஸோ இப்ப மீனா மீண்டும் வேலைக்கு போகும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற அவங்க பொண்ணோட அம்மாகிட்ட எதுக்காக இப்படி பண்ணுனீங்க? எல்லாமே சொல்லி தானே நான் அழைச்சுக்கிட்டு வந்தேன். இப்படி கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்திட்டீங்களே! அப்படின்னு சொல்லி மீனா கேட்கத்தான் போறாங்க. ஸோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க விசாரிச்சிருப்பாங்க இல்லையா? அவங்க வீட்டுக்காரர்கிட்ட எதுக்காக இப்படி வேணாம்னு சொன்னீங்க? அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கண்டிப்பா அவரு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மனைவி கிட்ட வந்து உண்மைய சொல்லிடுவாங்க இல்லையா? இந்த மாதிரி சக்திவேல் அப்படிங்கிறவரு ஃபோன் பண்ணி இப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லையா? ஸோ கண்டிப்பா மீனா கிட்ட வந்து அந்த அம்மா உண்மைய எல்லாமே சொல்லிடும். ஸோ மீனாவுக்கு தெரிஞ்சதுன்னா, இங்க கண்டிப்பா வீட்ல வந்து கோமதி கிட்ட சொல்லிடுவாங்க. ஸோ கோமதிக்கு தெரிஞ்சது அப்படின்னா, கண்டிப்பா பிரச்சனை பெருசாகும். ஸோ நேரா போயிட்டு அவங்க அண்ணன்கிட்ட மீண்டும் கோமதி சண்டை போடத்தான் போறாங்க. "எதுக்காக நீங்க இப்படி பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சத்தம் போடுவாங்க. ஸோ இந்த விஷயம் பெருசா ஆவறதுக்கு அதிகப்படியான வார்த்தைகள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இதெல்லாமே நடந்தது அப்படின்னா, மீண்டும் ராஜிக்கு தான் கில்ட்டி ஆவும். நம்மளால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி பண்றாங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மீண்டும் ராஜி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே கில்ட்டியா வந்து ஃபீல் பண்ண போறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.